ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேமோட ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரைனிங் ஸ்டில் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:12 ஆகுது. ஸோ இந்த டைம் வரைக்குமே மார்னிங் நான் வந்து கிரவுண்ட் வரைக்கும் நான் ஓட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் ரைட்டில் ஸ்லோவாக போய்க்கோங்க, அவங்க தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த 6:12 டைம் அப்படின்னா லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டைமாகவே அமையும். ஏன்னா டிராஃபிக்கில் இறக்கி விட்ற டைம் இது. டிராஃபிக்கில் இப்போ இறக்கி விட்றேன் மேடமை. எப்படி மேடம் டிராஃபிக்கில் வந்து ஓட்ட போகிறீங்க, எப்படி என்ஜாய் பண்ண போகிறீங்க, எப்படி இருக்குது? ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் த டிரைவிங் அதை பற்றி நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் வர ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், 3 o'clock வரைக்கும் கிரவுண்டில் ஓட்டிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்ருக்கோம், மழையில் ஓட்டிகிட்ருக்கோம். கண்ட்ரோல்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. கண்ட்ரோல்ஸ் வந்து ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்குது. மெயின் ரோடுக்கு இன்றைக்கி தான் வந்தோம். ஈவினிங் 3 o'clock வரைக்கும் நாங்கள் கிரவுண்டில் இருந்தோம். கரெக்டு. இப்போ நாங்கள் எப்போ மெயின் ரோடுக்கு வந்தோமோ கரெக்டாக மழை. ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா மழையில் எப்படி ஓட்டுறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், வைப்பர்லாம் ஆன் பண்ணி. போயிட்டுருக்கு எங்களுக்கு இப்போது. ஸோ ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் த மூமெண்ட்டு, வண்டியை எப்படி வந்து ஸ்டே பண்ணி கரெக்டாக ட்ரைவ் பண்ணுங்கிற கிளாரிட்டி, இது எல்லாமே பக்காவாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு நார்மல் டைம் கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். போயிட்டே இருக்கலாம் மேடம் நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிராஃபிக் டைம் இது. இந்த டிராஃபிக் டைமில் அவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியோடு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல், அதுவும் ஃபஸ்ட் நாள் டிரைவிங்கை யோசிச்சு பாருங்கள். டிராஃபிக்கில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன். ஸோ என்கிட்ட எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது. ஃபுல் கண்ட்ரோல் 100% கண்ட்ரோல் வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து பள்ளிக்கரணை. லைட் லெஃப்ட் வாங்க மேடம். சூப்பர். அப்படியே ஸ்லோவாக போங்க. லாஸ்ட் ரோடு பெண்டு திரும்பவும் ஸ்லோவாக போய்க்கோங்க. பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. எஸ், இந்த மாதிரி ரோடு கிராசிங் இருக்கிறதுலாம் ஓகே. ரொம்ப வேண்டாம் விட்டுருங்க. கால் எடுத்து மாற்றுங்க. டக்குன்னு லைட்டாக ஸ்லோ பண்ணோம். டக்குன்னு வந்து கால் ஆக்சிலேட்டருக்கு நீங்கள் கொண்டு போயிடணும் மேடம். ஓகேங்களா? அப்படியே லெஃப்ட் சைடில் ஸ்லோ பண்ணிங்க இல்லையா, திரும்ப நீங்கள் ஆக்சிலேட்டர் தான் அப்படியே போகலாம். ஏன்னா திரும்ப வந்து நீங்கள் பிரேக்லேயே காலை வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா நம்மளது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இல்லையா, ஸோ அப்படியே வந்து ஸ்லோவாக ஆகிடும். திரும்ப நீங்கள் ஸ்லோ பண்ண கையோடு ஆட்டோமேட்டிக்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆக்சிலேட்டருக்கு போயிடணும். எஸ், அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ ஃபஸ்ட் நாள் இந்த மூமெண்ட் ஆஃப் த டிரைவிங் ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது ஸ்டீரிங் நாபு போட்டாச்சு. ஸோ அதுதான் இருக்கிறதுல செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியுது மெயினாக. ஸோ அது இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறது கஷ்டம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டீரிங் நாபு வந்து நம்மளோட எந்தெந்த கார்லலாம் ஸ்டீரிங் நாபு இருக்கோ அவங்க அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சென்னை கார் ட்ரெயினர்ஸில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ நம்மளோட பெரிய லோகோவே அதுதான். மெதுவாக போய்க்கோங்க மேடம். ஸோ ஸ்லோ ஜங்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்லோவாக போய்க்கோங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்குவான், அவ்வளோதான். அப்படியே காலை மட்டும் எடுத்தால் போதும். அப்படியே ரைட்டில் அப்படியே ஸ்டடி பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். பி கூல் அண்ட் ஹாப்பி மேடம். எப்போவுமே நீங்கள் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்தில் ஈஸியாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ வெஹிக்கிள் தானே, குழந்த மாதிரி இவன். நீங்கள் மாலில் ஜஸ்ட் அப்படியே சொன்னீங்கன்னா போயிட்டே இருப்பான். ஏன்னா ரூட்டு தெரியாது அவனுக்கு, அது ஒன்று விஷயம். ரூட்டு மட்டும் நீங்கள் காமிக்கணும், லெஃப்ட்லேயே காமிங்க, அவ்வளோதான். லெஃப்ட்லேயே காமிச்சின்னா போயிட்டே இருக்கும். அப்படியே வாங்க லெஃப்ட், அவ்வளோதான் மேடம். வந்துடுங்க லெஃப்ட்டுக்கு, லைட்டாக லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க. பெரிய ஒரு ஹார்ன் அடிக்கிறாரு பாருங்க. அப்படியே போங்க, லெஃப்ட் வந்து போயிட்டே இருங்க. போகலாம், ஸ்லோ பண்ணாதீங்க, போயிட்டே இருங்க. ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா வண்டி, இதுதான் ஸ்லோ ஆகக்கூடாது. லைட்டாக லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிறீங்க, போயிட்டே தான் இருக்கணும். பிரேக்கில் கால் ஸ்லோ பண்ணுங்கள். ஓகே, அப்படியே போட்டோம். போட்டோம் மெதுவாக போயினே இருக்கட்டும். ஸ்லோவாக போட்டோம். வெரி குட். அவ்வளோதான் மேடம். அப்படியே போயினே இருக்கட்டும், ஸ்லோ பண்ணாதீங்க. ஹார்ன் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஹார்ன் கொடுத்துட்டு மிடில்லையே லைட்டாக லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் தென் ஸ்ட்ரெயிட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொஞ்சமாக லெஃப்ட் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். லெஃப்ட் வாங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க. ரைட்டுக்கு போகுது பாருங்கள் வண்டி. ரொம்ப போக விடாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரே லைனை ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டுங்க மேடம். பி கூல் அண்ட் ஹாப்பி. நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ஜாய் பண்ணி பண்ணணும். நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணவே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்தால் மட்டும் தான் என்ஜாய்மெண்ட்டு. உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ரோடு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பலனாக இருக்கும். லைட்டாக லெஃப்ட் வாங்க. அப்படியே போட்டோம். ஸ்ட்ரெயிட் பார்த்து மட்டும் ஓட்டுங்க மேடம், சரிங்களா?
அவ்வளோதான். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பார்த்து ஓட்டினாலே உங்களுக்கு கண்ட்ரோல் கிளியராக கிடைக்கும். ஸ்லோவாக போங்க. ஏன்னா தண்ணி பாருங்கள் ரோட்டில் ஸ்லோவாக. அவ்வளோதான். அதாவது முன்னாடி போகிற வெஹிக்கிள் வந்து ஸ்லோ பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அடுத்த லெவல் என்ன தெரியுங்களா, உங்கள் கண்ட்ரோல் பிரேக்கு கிட்ட போகணும், லைட்டாக டச் பண்ணணும். அதில் தான் இருக்கணுமா தவிர நம்ம என்ன பண்ணுறது அப்படி தெரியலேங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரவே கூடாது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அப்பப்போ வந்து போகுது. அதை கட் பண்ணணும். அப்படியே போட்டோம். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படியே பிரேக்கில் கால் வரணும். எஸ், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க தெரியணும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ளோவை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள், அப்படியே வாங்க. அதனால தான் பிஃபோர் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எஸ், அப்படியே போயிட்டே இருக்கட்டும். அவ்வளோதான். ஸ்டெப் பிரேக் ஆன் டைம் டிலே வந்து நான் வச்சுக்கோங்க, அதுதான் மெயின். வேறு ஒன்றுமே கிடையாது. குறுக்கில் வண்டி வரும்போது ஸ்டெப் பிரேக்கு, கிராஸ் பண்ணும்போது டைம் டிலே, ஸ்லோ டைம் டிலே. அவ்வளோதான், போயிட்டே இருக்கட்டும். பிக்கப்பு லைட்டாக டைம் டிலே பண்ணிங்க, அவர் உள்ளே போயிட்டே கிராஸ் பண்ணி நீங்கள் அடுத்தது பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் அந்த டைம் டிலே மேடம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் டைம் டிலே பண்ணும்போது அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, கரெக்டாக உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, அந்த விதமான கட்டாயமும் கிடையாது. எஸ், இப்போ பாருங்கள், ஸ்டே பண்ணி ஈஸியாக ஓட்ட முடியுது உங்களால். அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்கட்டும். அப்படியே போட்டேன் மேடம், வெரி குட். மிடில் பேஸ் பண்ணியே ஓட்டிங்க, ஆக்சிலேட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப ஸ்லோ பண்ணாமல் கொடுங்க, நல்லா கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஆள் கொடுங்க, ரொம்ப கேப் விட்றீங்க, அதனால தான், வேறு எதுவும். ஆக்சிலேட் இருந்து கால் எடுங்க. அவ்வளோதான். பிரேக் லைட்டாக டைம் டிலே பண்ணுங்கள். அவ்வளோதான், போயினே இருங்க. அவ்வளோதான், சூப்பர். அடிச்சுக்கோங்க லைட்டாக, அப்படியே போயிட்டே இருங்க. ஹாரன் கொடுக்கணும், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ உள்ளே வராதிங்க சார், நான் வந்துட்டுருக்கேன்றதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாகிடுது. நான் மழை ஹெவியாக பெஞ்சிருக்கிறதுனால ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது போல இருக்குது. லெஃப்ட்டில் ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக அவர் மேலே தண்ணி அடிச்சிட போகுது, ஸ்லோவாக. அதே மாதிரி இந்த விஷயமும் பார்த்துக்கணும். ட்ரைவ் பண்ணும்போது காரில் நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோன்னா பக்கத்தில் இருக்கிறவர் குளிச்சுடுவார். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டணும். ஏன்னா அவரை குளிக்க வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவம். ஸ்லோவாக. அவ்வளோதான், ஸ்லோவாக அப்படியே போட்டோம். பிரேக்கில் கால் வைங்க, லைட்டாக ஸ்லோனா பிரேக் டைம் டிலேக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்ன தெரியுங்களா மேடம், பிரேக் லைட்டாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டெப் பிரேக் பம்பிங் அப்படி பண்ணிங்கன்னா தான் ஸ்லோ ஆகும். ஏன்னா பாருங்கள், நீங்கள் அந்த ஃப்ளோ ரொம்ப விட்றீங்க, ரொம்ப விடாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடுங்க. ஏன்னா அவர் போகணும் இல்லையா, நடந்து போகிறவருக்கெலாம் வந்து பைக்கில் போகிற மாதிரி நீங்கள் டைம் டிலே பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா குறைக்கணும் ஸ்பீடை. ஸோ அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். வெரி குட், அவ்வளோதான். ஸோ அப்படியே மிடிலே போங்க. ஸோ வியூவர்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து வேளச்சேரி இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வேளச்சேரிக்கிட்ட வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். எல்லா விதமான கண்ட்ரோலும் வந்து தூள் கலப்பாக வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே சிட்டி தான். சிட்டி, நேரோ ஸ்ட்ரீட் எல்லாமே கலக்க போகிறோம். நாளைக்கு மறுபடியும் பார்க்கிங் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுங்க மேடம், அப்போ தான் மேலே ஃப்ளேஓவரில் ஏறும். கொஞ்சம் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் தைரியமாகவே கொடுக்கலாம், ஏன்னா எங்கேயுமே போகாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் மேலே ஏறுது இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜி கொஞ்சம் கூட்டுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி போகும். அவ்வளோதான். கீழே டவுன் இறங்குறச்சு அப்படியே எனர்ஜி நீங்கள் டவுன் பண்ணணும், கூட்டணும் குறைக்கணும். அவ்வளோதான் மேடம். எப்படி சொல்லி கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் நாள் எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நாள் நான் மெயின் ரோட்டில் ஓட்டுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு கிரவுண்ட்லேயே நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ண முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் நான் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு பார்க்கிங்கும் கற்றுக்கிட்டு மெயின் ரோடுக்கும் வந்துட்டு மழையிலையும் ஓட்டிகிட்டு இருக்கோம், டிராஃபிக்லேயும். இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க பாருங்க நீங்கள் ஒரு நாளில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 3 நாள் இவர் எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னு. ஆமாம், நானும் 3 நாளாக எப்படி சொல்லி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு பைக்கில் நான் வந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு டேவே விட்டால் போதும், நான் இப்போவே படுத்துருவேன் அப்படின்ற எனக்கு விடாமல் ஓட்ட வச்சு அவ்வளோதான். இதுதான் மேடம் ட்ரைனிங்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ட்ரைனிங் தான், இதுதான் ட்ரைனிங். ஸோ 10 நிமிஷம்